ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் மைதா இல்லை, குழந்தைங்க கேக் கேட்டாங்க. கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் செஞ்சாச்சு. கோதுமை மாவில் தான் செஞ்சோன்ற அளவுக்கே தெரியல. நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. வாங்க, இவ்வளோ ஒரு சாஃப்டான சூப்பரான கேக்கு வீட்டிலே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ நான் ஒரு 2-3 டைம் நான் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கேக்கும் இப்போ ரொம்பவே சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒவ்வொரு டைமும் கேக் செய்யும்போது நம்ம அதில் என்ன மிஸ்டேக் செய்கிறோம், அடுத்து நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நாமளே தெரிஞ்சுப்போங்க. அளவுகள் கரெக்டாக இருந்தாலே போதும், கேக் சூப்பராக வந்துடும். நான் கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஒரு கிளாஸில் தாங்க எடுத்துக்கிட்டேன். அதே கிளாஸ் அளவில் நீங்கள் எல்லாமே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் அளவு ஜீனி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவு பால். இது ரெண்டையும் நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு மிக்சியில் ஒரு 2-3 சுற்று விட்டிங்கன்னா ஜீனி நல்லா கரைஞ்சி வந்துடும். நீங்கள் பவுடர் சுகர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதிலே நான் ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 கப், அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 4 சுற்று விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நாம் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ நாம் இதில் கோதுமை மாவு 1 கப், ஏற்கனவே நான் எடுத்த அதே கிளாஸில் தான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றாமல் ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் நல்லா வரும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட எக் ஸ்மெல் தெரியக்கூடாது அப்படின்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை இக்னோர் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிற அந்த பாத்திரத்தில் அடியில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் தான் இதை நான் கலந்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை அதில் கேக் டின்னில் ஊற்றிடலாம். இந்த கேப்பில் நான் ஒரு 10 நிமிஷம் குக்கரில் அடியில் சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் சேர்த்து வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை நம்ம அதில் வச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான குக்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ப்ரீஹீட் பண்ணியாச்சு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் டின்னை அதில் வைக்கணும். எனக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. குக்கர் மூடி போடுறப்ப அதில் மேலே கேஸ்கட்டும் விசிலும் போடக்கூடாது, மறந்துடாதீங்க. இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 35 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட கேக் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் ஏற்கனவே 30 நிமிஷத்தில் கத்தி வச்சு பார்த்தேன். லைட்டாக ஒரு மாதிரி இருந்ததுனால கூட ஒரு 5 நிமிஷம் வச்சேன். எனக்கு சரியாக இருந்தது. நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கேக் சரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் உள்ள ஓரத்தெல்லாம் கத்தினால் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தை கவுத்துனீங்க அப்படின்னா கேக் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குன்னு. என் குழந்தைங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ, நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம், எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னோடய குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் அவங்க கேக் கேட்டாங்கன்னா இதிலே கூட நம்ம வேறு ஃப்ளேவர் ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட்டாக வீட்டிலே சூப்பராக செஞ்சு கொடுத்துடலான்னு நினச்சிருக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ ஒரு சாஃப்டாக கட் பண்ணுறதுக்கு வருது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ என் குழந்தைங்ககிட்டே கேட்கலாம் கேக் எப்படி இருந்ததுன்னு. கொஞ்சம் பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா? கிசான் கேக் நல்லா இருக்கா? சொல்லு. கேக், இந்த கேக் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.